வியூவர்ஸ் எனக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம தலையாட்டி கிச்சனில் நம்ம பாரம்பரியாக செய்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப்பு போல் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஸ்டவ் ஒரு கடாயை வச்சு நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் போல் பாசிப்பருப்பு வச்சுருக்கேன், அதை இப்போ வறுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் தான். இது நல்லா பொன்னிறமாக சிம்மில் வச்சு பொன்னிறமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்துன்னு நம்ம தேங்காய் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதில் இதை சேர்த்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பை ஒரு கப்பு வெல்லம் வச்சுருக்கோம்ல, சுத்தமான வெள்ளமாக இருந்தால் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் உருண்டை வெள்ளங்கிறனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதோடு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். வெள்ளம்லாம் கரைஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை ஒரு சைடு இறக்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் நெய் சேர்த்து முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்புலாம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிடுங்க. இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நெய்யில் வதங்கினோன்னே நம்ம வச்சுக்கிற வெள்ளைப்பாகை இந்த சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு தேங்காய்க்கு ஒரு கப்பு வெல்லம் சேர்த்துக்கணும். நல்லா சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருங்க. கலந்துவிட்டு கை விடாமல் கிண்டிகிட்டே இருந்தால் கட்டி இல்லாமல் படும். இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. ஒரு ஸ்பூன் போல் பச்சரிசி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். சிம்லேயே வச்சுக்கோங்க. ஜாஸ்தியாக வச்சுக்கிட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். ஸ்வீட்காண்டி கொஞ்சம் போல் ஒரு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் நீங்கள் சேர்த்துக்கங்க. நான் இதோட சேர்த்து போட்டுட்டேன். அதோட சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சுருளை வந்துருச்சு பாருங்கள். எல்லா பக்கமும் நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு. இதில் நம்ம இன்னும் ஜாஸ்தியாக நெய் வேணும்னாலும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இல்லை இந்த நெய்யோட போதுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நல்லா சுருளை நல்லா கிண்டிடுங்க. நல்லா ஒட்டாமல் வர வரைக்கும் கிண்டிட்டு நம்ம இப்போ முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி திரண்டு வந்தோன்னா இந்த பக்குவத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே ஸ்வீட் செஞ்சு முடிச்சாச்சு. இது தேங்காய் திரட்டி பால் தஞ்சாவூர் ஸ்பெஷலாக இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அனைவரும் பயந்து கொள்ளுங்க. பெல் பட்டன் அமைக்க அதை திருப்பி மாதிரி கேட்குறேன். ரொம்ப நன்றி.